நேர்களால் நான், நேர்களுக்காக நாம். வணக்கம். விஎஸ் ரோமா. அதாவது அரச மரம் பற்றி பார்க்கலாமா? அரச மரம் என்பது ஒரு புனிதமான மரம். மருத்துவ குணங்கள் மிக அதிகமாக உள்ள மரம். அதாவது ஆக்சிஜன் மற்ற மரங்களை விட அரச மரத்தில் அதிக அளவு ஆக்சிஜன் வெளிவரும். இரவு நேரங்களிலும் ஆக்சிஜன் வெளியிடுவதாக கருதப்படுகிறது. இதன் இலைகள் இதய வடிவில் நீண்ட நுனியுடன் இருக்கும். காற்று வீசும்போது இந்த இலைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒரு மெல்லிய இசையைப் போல சத்தத்தை உருவாக்கும். அரச மரம் மிக நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியது. இது ஒரு தெய்வீக மரம். இந்து மதம், பௌத்த மதங்களில் இது மிகவும் புனிதமான மரமாக கருதப்படுகிறது. போதி மரம். கௌதம புத்தர் ஞானம் பெற்றது ஒரு அரச மரத்து அடியில்தான். இதனை போதி மரம் என்றும் அழைப்பார்கள். பொதுவாக பிள்ளையார் சிலைகள் அரச மரத்தின் அடியில் தான் அமைக்கப்பட்டிருப்பார்கள். நன்றி.